டு ரோமன் ஓப்பன் ப்ராக்கெட் நம்மளுக்கு எந்த லெட்டரை ரோமன் லெட்டரில் கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த லெட்டரை நம்பர் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ரோமன் லெட்டரில் வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிக்கிறோம். இப்போது 5 கியூப் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு பவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5 கமா பவரில் இருக்கிறத நம்ம பக்கத்தில் எழுதிடணும் 3 சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 கியூப்போட வேல்யூஸ் வந்து காட்டிடும். இதே மாதிரி நம்ம எந்த வேல்யூ இருந்தாலும் பவரில் இருக்கிறத கமா போட்டு எழுதிக்கலாம். இப்போது பையோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு பை ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பையோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ணணும். அதாவது 5 × 4 × 3 × 2 × 1 அந்த மாதிரி சொல்லிட்டு மல்டிபிள் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் டு ஃபேக்ட் நடிச்சுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா 120 வந்துருச்சு நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து காசோட வேல்யூ பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு காஸ் 15 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா காசோட வேல்யூ. அதே மாதிரி சைனோடது ஈக்குவல் டு சைன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூஸ் நம்ம 16 கொடுத்துருக்கோம். என்ட்ரு கொடுத்தோம்னா சைன் வேல்யூ அண்ட் டேன் வேல்யூ பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு டேன் அடிச்சிருக்கோம். ஸோ டேன் கொடுத்துட்டு நம்ம ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வேல்யூஸ் அங்கே டைப் பண்ண போகிறோம். ஸோ 45 கொடுத்துட்டு நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா டேன் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் லாக் வேல்யூ ஈக்குவல் டு லாக் கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளே அதே மாதிரி வேல்யூஸ் 40 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டோம் லாக் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். இந்த ஆப்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு வந்து இப்போ மைனஸில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூஸ் வந்துட்டு ப்ளஸில் வரும். இப்போ ஈக்குவல் டு -80 கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம் அண்ட் வேல்யூஸ் வந்து காட்டிடும். ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆவரேஜ் அப்படின்னா நம்ம எத்தனை நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோமோ அதை டோட்டல் பண்ணி நம்மளுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி காமிச்சிரும். இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடணும். ஸோ பண்ணிவிட்டு நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வேல்யூஸ் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். 10, 20